தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். காசாவில் இஸ்ரேல் இனப்படுகொலை ஐநா விசாரணை ஆணைக்குழு திட்டவட்ட அறிவிப்பு என்பதான தகவலாக இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. எனவே ஐக்கிய நாடுகள் சபை இப்பொழுது கூடியிருக்கிறது. இந்த நிலையிலே இது தொடர்பான ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. ஹமாஸ் அமைப்பினரின் ராணுவ உட்கட்டமைப்பை அழிக்க இஸ்ரேல் ராணுவம் காசா நகரில் வான்வழி தாக்குதலை தொடங்கியிருந்தது. எனவே மத்திய காசா பகுதியில் வசிக்கும் மக்கள் இஸ்ரேலின் தீவிர தாக்குதல்களை எதிர்கொள்ள முடியாது தவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் நேற்று இஸ்ரேல் மேற்கொண்ட வான் தாக்குதலில் 68க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் காசாவில் இஸ்ரேல் மேற்கொண்ட இனப்படுகொலை என்றும் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு உள்ளிட்ட உயர் அதிகாரிகளின் தூண்டுதலின் பேரில் இது நடந்தது என்றும் ஐநா விசாரணை ஆணைக்குழு குற்றம் சாட்டியிருக்கிறது. 2023 அக்டோபர் முதல் காசாவில் உள்ள பாலஸ்தீனர்களை அழிக்கும் நோக்கத்தோடு இஸ்ரேல் செயற்பட்டு வருவதாகவும் ஐநா இவ்வாறு தெரிவித்திருக்கிறது. கடந்த 2023 அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலுக்குள் திடீரென புகுந்து தாக்குதல் நடத்தினார்கள். இதில் 1200க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதோடு 251 பேர் பணை கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டார்கள். இந்த தாக்குதலை அடுத்து ஹமாஸ் அமைப்பினரை வேறறுக்கும் வரை போர் தொடரும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு சூளுரைத்திருந்தார். இதனையடுத்து காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கியிருக்கிறது. காசாவுக்கான உணவு, குடிநீர், எரிபொருள் மற்றும் இணைய சேவைகளை துண்டித்தது. இதனால் காசா வாழ் மக்கள் நெருக்கடியானார்கள். போரால் பாதிக்கப்பட்டுள்ள காசாவுக்கு சர்வதேச நாடுகள் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ள நிலையில் அவற்றை பாதிக்கப்பட்ட மக்கள் பெற்றுக்கொள்வதையும் இஸ்ரேல் தடுத்து வருகிறது. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு காசா பகுதியில் உணவு, குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் சுமார் 2.1 மில்லியன் மக்கள் தவித்து வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பல்வேறு கட்ட போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த நிலையில் இப்போர் 22 மாதங்கள் கடந்து இன்னும் நீடித்து வரும் நிலையில் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலில் இதுவரை 64,871க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளதோடு 1,64,510க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். அத்துடன் காசாவில் பட்டினியால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 422 இருக்கிறது. இவர்களில் 145 பேர் சிறுவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் காசா உதவி நிலையங்களில் வழங்கப்படும் நிவாரணப் பொருட்களுக்காக காத்திருப்போர் மீது இஸ்ரேல் ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். அந்த வகையில் இதுவரை உணவு உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை பெற்றுக்கொள்ள காத்திருந்த 300க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதனை இஸ்ரேல் பட்டினியை ஆயுதமாக பயன்படுத்தியதாக ஐநா இவ்வாறு குற்றம் சாட்டியிருக்கிறது. போர் நெருக்கடிக்குள்ளாகியுள்ள பாலஸ்தீன மக்களுக்கு ஜோர்தான், ஐக்கிய அரபு ராஜ்யம், எகிப்து, ஜெர்மனி, பெல்ஜியம் மற்றும் கனடா உள்ளிட்ட 5 நாடுகள் வான்வழியாக நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகின்றன. காசாவின் 80% பகுதி தற்போது இஸ்ரேல் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. மீதமுள்ள 20% பகுதிகளிலும் தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருக்கிறது. காசாவில் தினசரி 5இல் ஒரு வீட்டில் 3இல் ஒரு குழந்தையிடமும் ஒவ்வொரு 10,000 பேரில் 2 என பசி காரணமாகவும் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாகவும் உயிரிழந்து வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. காசாவில் உணவு பஞ்சம் நிலவுவதாகவும் ஐநா கூறியிருக்கிற தகவல்களும் இதனோடு இணைந்ததாக தரப்படுகிறது. இதே நேரத்தில் ஐநா விசாரணை குழுவின் தலைவராக நவநீதம் பிள்ளை என்பதான மற்றொரு செய்தியும் இதனோடு இணைந்ததாக தரப்படுகிறது. எனவே இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் போராளிகளுக்கு இடையில் காசாவில் இடம்பெற்று வரும் போர் சர்வதேச அளவில் பெரும் பிளவை ஏற்படுத்தி இருக்கிறது. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தொடர்ந்து இராணுவம் மற்றும் அரசியல் ஆதரவை வழங்கி வரும் நிலையில் உலக நாடுகள் பலவும் இஸ்ரேலின் தாக்குதல்களால் ஏற்படும் அப்பாவி மக்களின் உயிரிழப்புகளுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து உடனடியாக போர் நிறுத்தத்தை கோரி வருகின்றன என்பதான செய்தியும் இவ்வாறு தரப்படுகிறது. எனவே தென்னாப்பிரிக்கா இஸ்ரேல் மீது சர்வதேச நீதிமன்றத்தில் இனப்படுகொலை வழக்கு தொடர்ந்தது. இதனிடையே சர்வதேச மனித உரிமைகள் குறித்து விசாரிக்க ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழு சார்பில் சுதந்திரமான மனித உரிமைகள் ஆணைக்குழு அமைக்கப்பட்டது. 3 பேர் கொண்ட இந்த விசாரணைக்குழுவின் தலைவராக முன்னாள் மனித உரிமைகள் ஆணைக்குழு தலைவர் நவநீதம் பிள்ளை நியமிக்கப்பட்டார். இக்குழு தனது விசாரணையை முடித்து 72 பக்க அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது. இந்த அறிக்கையில் காசாவில் இஸ்ரேல் இனப்படுகொலை செய்ததாக குற்றம் சாட்டியிருக்கிறது. சர்வதேச சட்டத்தின் கீழ் இனப்படுகொலை என வரையறுக்கப்பட்ட 5 செயல்களில் 4 காசாவில் நடந்திருக்கிறது. அதாவது ஒரு குழுவின் உறுப்பினர்களை கொல்வது, உடல் மற்றும் மனரீதியில் கடுமையான தீங்கை விளைவிப்பது, அதே குழுவை அழிக்கும் நோக்கில் நிபந்தனைகளை ஏற்படுத்துவது, பிறப்புகளை தடுப்பது ஆகியவை நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன. இஸ்ரேலிய தலைவர்களின் அறிக்கைகள், இராணுவத்தின் நடவடிக்கைகள், பாதிக்கப்பட்டவர்கள் சாட்சிகள், மருத்துவர்கள் ஆகியோருடன் மேற்கொள்ளப்பட்ட நேர்காணல்கள், சரிபார்க்கப்பட்ட ஆவணங்கள், போர் தொடங்கியது முதல் தொகுக்கப்பட்ட செயற்கைக்கோள் பட பகுப்பாய்வு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த கண்டுபிடிப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என இவ்வாறு தெரிவிக்கப்படுகிறது. ஐநா மனித உரிமைகள் ஆணைய விசாரணை குழுவின் இந்த அறிக்கையை இஸ்ரேல் திட்டவட்டமாக மறுத்திருக்கிறது. இது தொடர்பாக ஜெனீவாவில் உள்ள இஸ்ரேல் தூதுவர் தெரிவிக்கும் போது ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழு இஸ்ரேலுக்கு எதிரான நிகழ்ச்சி நிரலை கொண்டிருக்கிறது, இஸ்ரேலுக்கு எதிராக அரசியல் உள்நோக்கத்துடன் செயற்பட்டிருக்கிறது என்றும் இந்த ஆணைக்குழுவுக்கு இஸ்ரேல் ஒத்துழைக்காது எனவும்
இஸ்ரேல் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. எனவே ஜெனீவாவில் உள்ள இஸ்ரேல் தூதர் இந்த கருத்தினை தெரிவித்திருக்கிறார். இதே நேரம் இஸ்ரேல் மீது கடுமையான ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்க கட்டார் தலைநகர் டோஹாவில் பிரம்மாண்டமான உச்சி மாநாட்டில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இது இஸ்ரேல் ஹமாஸ் இடையான போரை முடிவுக்கு கொண்டுவர இருதரப்பிலும் மத்தியஸ்தம் செய்வதில் கட்டார் முக்கிய பங்கு வகிக்கிறது. சமீபத்தில் தலைநகர் டோஹாவில் இஸ்ரேல் போர் விமானங்கள் திடீர் தாக்குதல் நடத்தி 5 ஹமாஸ் தலைவர்கள் உட்பட 6 பேரை கொண்டிருந்தது. இந்த தாக்குதல் குறித்து முன்கூட்டியே அமெரிக்காவிடம் இஸ்ரேல் தகவல் தெரிவித்திருந்தது. இதற்கு கட்டார் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. மேலும் இஸ்ரேலுக்கு எதிராக பதில் நடவடிக்கை குறித்து முடிவெடுக்க கட்டார் தலைநகர் டோஹாவில் பிரம்மாண்டமான உச்சி மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த மாநாட்டில் அனைத்து அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் பங்கேற்றிருக்கின்றன. ஆசியாவிலிருந்து பாகிஸ்தான் உட்பட 27 நாடுகள், ஆப்பிரிக்காவிலிருந்து 27 நாடுகள் உட்பட 57 இஸ்லாமிய நாடுகளின் பங்கேற்புடன் டோஹா உச்சி மாநாடு நேற்று முன்தினம் நடைபெற்றிருக்கிறது. மாநாட்டை தொடங்கி வைத்த கட்டார் அமீர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானி காசாவில் பிடித்து வைக்கப்பட்டுள்ள பணி கைதிகள் பற்றி இஸ்ரேல் கவலைப்படவில்லை, அதற்கு பதிலாக காசா இனி வாழ தகுதியற்றதாக இருப்பதை உறுதி செய்வதை மட்டுமே நோக்கமாக கொண்டு செயற்படுகிறது. ஹமாஸ் தலைவர்களை படுகொலை செய்ய விரும்பினால் இஸ்ரேல் ஏன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என ஆவேசமாக பேசியிருக்கிறார். ஈரான், அசர்பைஜான், துருக்கி உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் இஸ்ரேலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். இஸ்ரேலுக்கு அரபு இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைந்த வலுவான உறுதியான பதிலடி தர வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார்கள். நேட்டோ போல அரபு இஸ்லாமிய நாடுகளுக்கென தனி பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கவும் இதன்போது கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் காசா மீதான இஸ்ரேலின் நடவடிக்கைகள் விரிவாக்கம் செய்யப்படுவதால் அங்கு வசிக்கும் பாலஸ்தீன மக்களை உடனடியாக வெளியேற வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. காசா நகரத்தின் மீது இஸ்ரேல் தீவிரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து ஹமாஸ் கிளர்ச்சிப்படையின் கட்டமைப்புகளை அழிப்பதற்காக காசா மீதான ராணுவ நடவடிக்கைகள் அதிகரிக்கப்படுவதாகவும் இஸ்ரேல் ராணுவம் நேற்று அறிவித்திருக்கிறது. முன்னதாக காசா மீதான நடவடிக்கைகள் அதிகரிக்கப்படும் எனவும் அங்குள்ள மக்கள் வெளியேற வேண்டும் எனவும் கடந்த 1 மாதமாகவே இஸ்ரேல் அரசு எச்சரிக்கை விடுத்து வந்தது. ஆனால் காசாவின் தெற்கு பகுதியில் தஞ்சமடைந்துள்ள மக்கள் கூட்டம் மற்றும் போக்குவரத்து செலவுகள் ஆகியவை அதிகரித்துள்ளதால் வடக்கு காசா மக்கள் வெளியேற முடியாமல் தவித்து வருகிறார்கள். ஹமாஸ் அமைப்பினரின் ராணுவ உட்கட்டமைப்பை அழிக்க இஸ்ரேல் ராணுவம் காசா நகரில் தரைவழி தாக்குதலை தொடங்கியிருக்கிறது. காசாவில் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என பல உலக நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. ஆனால் அமெரிக்காவின் ஆதரவுடன் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. முன்னதாக இஸ்ரேலின் தாக்குதல்களில் காசா நகரம் எரிகிறது என அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் தெரிவித்திருந்தார். காசா பகுதியை முழுவதுமாக ஆக்கிரமிக்கும் நடவடிக்கையில் இஸ்ரேல் ராணுவம் ஈடுபட்டு வருவதால் அங்கு வசிக்கும் பாலஸ்தீன மக்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படுவதாக தெரிவிக்கப்படுகிற செய்திகளும் இதனோடு இணைந்ததாக தரப்படுகின்றன.